பொண்ணையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. பொன்னி வந்து மறுஜென்மம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, அவளுக்கு ஆரத்தி எடுக்க அப்படி சொன்னோன்னே உஷா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கு ஆரத்தி எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எடுக்க போறியா பெல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட வீட்டுக்காக சொன்னோன்னே உஷா எடுக்கிறாங்க. அடுத்து வந்து உள்ளே வந்து பொன்னி வராங்க. பொன்னியை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஆனால் ஜெயா வந்து வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், தேவையில்லாமல் வந்து இப்போ பாருங்கள் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம அதில் பதில் சொல்லணும் இவள் பண்ணுற வேலைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா மறுபடியும் திட்டுறாங்க. என்னம்மா மறுபடியும் திட்டுற, அவள் என்ன பண்ணிட்டா சொல்லு, அவள் மீறி நடந்தது கரண்ட்டில், இப்போ கூட இப்படி திட்டணுமா, திட்டுறதுக்காக சொல்லலைங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருமா, இப்போ தான் வந்திருக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சக்தியோட அப்பா. அடுத்து வந்து இங்கே இப்படி ஆயிடுச்சு, உயிரோடு வந்து நிற்கிறாளே, எப்படியும் போய் சேர்ந்துருவான்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உஷாவோட கேங்கும் டென்ஷன் ஆயிடுறாங்க. சே இப்படி நடந்து போச்சு, இவ்வளோ ஆகி கூட இவள் வந்து இப்படி வந்து உயிரோடு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே பொன்னி நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாரு நம்ம சக்தி. இங்கே பாரு பொன்னி, நீ எவ்வளோ வந்து விழுந்துட்டோன்னா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ரொம்ப பயந்து போயிட்டேன் பண்ணி, அது வரைக்கும் நீ உயிரோடு வந்துட்டேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. விடுங்க சக்தி, நான் தான் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீ எப்படி இப்படி ஆன பொன்னி, இல்லைங்க அந்த சுவிட்சை தொட்டால் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலைங்க அப்படின்ற மாதிரி பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஜெயா கிட்ட ஜெயாவோட வீட்டுக்கார் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பொன்னியே சமைக்கட்டும் பாவம் அவள், அப்புறம் மறுபடியும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பண்ணிகிட்ருப்பா, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேங்க உங்களுக்காக ஒத்துக்கிறேன், ஆனால் அவள் செஞ்ச தப்பை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன், போனால் போதும் இந்த விஷயம் மட்டும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. ஜெயா வந்து இந்த மாதிரி இது சமைக்கிறதுக்கு பொன்னி சமைக்கிறதுக்கு ஒத்துக்கணும், அதனால் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஜெயாவோட வீட்டுக்காரு. அடுத்து வந்து பொன்னி வந்து சரி நான் காய்கறி வாங்க மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் போகிறாங்க. ஜெயாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்றைக்கி போட்டுருந்தல அந்த செயினை வந்து காமிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பார்க்குறாங்க. ஜெயா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா பின்னாடி பக்கம் ஜெயாவுக்கு வந்து பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து ஸ்டவ் வந்து எரிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ண விஷயத்தில் வந்து அந்த நெக்லஸை காமிக்கிற ஆர்வத்தில் ஜெயா என்ன பண்ணுறாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அப்படியே எரிய விட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து அந்த ஸ்டவ் வந்து கேஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அது தெரியாத ஜெயா வந்து அப்படியே வந்து ஃபோன் பேச வந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து எல்லா தப்பும் நான் தான் செஞ்சுருக்கேன், இவ்வளோ நாள் பொன்னியை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா யோசனை பண்ணுறாங்க. பொன்னி எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் பொன்னி எங்கன்னு கேட்குறாங்க. பொன்னி மார்க்கெட் போயிட்டுருக்கானோன்னே எப்போ வருவா, இப்போ வந்துடுவா அப்படின்றாங்க. பொன்னியும் வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜெயா நேராக வந்து பொன்னியோட கையை பிடிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடு பொன்னின்றாங்க. பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் தான் அந்த கேஸை வந்து பார்க்காம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன், கடைசியில் வந்து ஓமையிலே பழிய போட்டு உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிப்பியா பொன்னி அப்படின்றாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே என்னாச்சு ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என் மேலே தப்பு வச்சுன்னு நான் கேஸை திறந்து விட்டு பொண்ணு இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க ஜெயா.